Hello my dear cricket viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா ஃபைனலி IPL 2025 பத்தின ஒரு சூப்பரான அபிஷியல் அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படினா கிடைச்சிருக்கு. எஸ் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த பிளேயர் இங்க எடுக்க சான்சஸ் இருக்கு, இந்த பிளேயர் இங்க போக சான்சஸ் இருக்கு, இவர் இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நிறைய நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ கிடைச்சிருக்க அபிஷியல் அப்டேட் என்ன அப்படினா வர ஜூலை 31ஆம் தேதி, ஓகே, வர ஜூலை 31ஆம் தேதி மும்பைல இருக்கிற வாங்கடே ஸ்டேடியத்துல இருக்கிற BCCI ஓட அந்த ஆபீஸ் இருக்குல்ல, அங்க வந்து பாத்தீங்க அப்படினா IPL கமிட்டி வந்து மீட்டிங் பண்றாங்க நம்மளோட IPL டீம்ஸ் ஓனர்ஸோட. எஸ், இந்த மீட்டிங்க்கு தான் ரொம்ப நாளா எக்ஸ்பெக்டேஷனாவே இருந்துச்சு. ஏன்னா இடையிலேயே வந்து இந்த மீட்டிங் பத்தி வந்த நியூஸ்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில டீம்ஸ் வந்து அதிகமா ரீடென்ஷன் கேட்டாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு IPL கமிட்டி டைம் கொடுத்துருக்கதாலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஃபைனலி எல்லா டிசிஷனுமே வர ஜூலை 31ஆம் தேதி எடுக்கப்படும். அண்ட் உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரீடென்ஷன் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்திருக்கு. எஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4 ரீடென்ஷன் இருக்கும், RTM 2 இருக்கும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி அது மாறலாம், அது எல்லாமே ஜூலை 31ஆம் தேதி தான் தெரியும். அண்ட் இந்த மீட்டிங்ல அதை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் பத்தி வந்து பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிற ஒன்று இந்த கடந்த 2 IPL இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டுக்கே ஒரு சில தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்றும் பெருசா இல்லை, என்னன்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கரெக்டான ஒரு ஆல்ரவுண்டர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாண்டாதான் நல்லா இருக்கும். ஸோ நீங்க இங்க இம்பாக்ட் பிளேயர் வச்சு விளையாண்டுட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ஆல்ரவுண்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு தெரியல. சோ அதனால இனிமே இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா டீமோட டிஸ்கஸ் பண்ண போறாங்க BCCI அண்ட் IPL கமிட்டி. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வர்ற IPL இருந்து வந்து நம்ம அதிக மேட்சஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ இவ்வளவு நாள் ஒரு 70 சொச்சம் மேட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இனிமே ஒரு 80 மேட்சஸ் பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால விண்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை பண்ண போறாங்க. IPL இப்போ ஒரு 1.5 மாசம் நடக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் 2 மாசம் கம்ப்ளீட்டடா நடக்க போகுது. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஷெட்யூலும் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. அதே நேரத்தில் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த ரீடென்ஷன் பத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச போறாங்க. அண்ட் இதை தாண்டி மெகா ஆக்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீம்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறதா நம்ம நியூஸஸ் கேள்விப்பட்டோம். அதை பத்தின கிளாரிஃபையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர ஜூலை 31ஆம் தேதி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. எஸ், இந்த IPL மீட்டிங் தான் இந்த IPL 2025ஓட ஒரு முதல் மீட்டிங்காவே இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டீம்ஸ் நல்ல பிளேயர்ஸை ரீடைன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ரீடென்ஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் அது எப்படியும் கொடுக்கக்கூடாது. கொடுக்கலன்னா அது மாதிரி போர்டாவே IPL போயிட்டு இருக்கும். ஏன்னா டெல்லி மாதிரி பஞ்சாப் மாதிரி டீம்ல எல்லாம் நல்ல பிளேயர்ஸே இல்லை. ஸோ அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு நல்ல பிளேயரை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நாள் மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கான எல்லா டீட்டெயிலும் இப்பயே பேச போறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்னென்ன அஃபிஷியல் அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன, நீங்க எவ்வளவு ரீடென்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.